நல்லபடியாக போகுமா, சுமத்தாக போகுமானா போகும். அப்போது கணக்கு வளர்க்குறது இருந்து குடும்ப பொறுப்பு வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா சுமதங்கியாக சுமங்க ஆரம்பிச்சிட்டானா அந்த வீடு ஒரு பல்கலைக்கழகமாக அமையுமானா நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலேயே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகுமானா ஒத்து போகும். அதனால் ஆணை கட்டுக்கோப்பாக ஏற்படுத்தக்கூடிய மருமகள் எதிர்பார்ப்பாங்களான்னா நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும். மருமகள் சொல்லிட்டேன். இப்போ மாமியாருக்கு மேசலைக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படியே திருப்பி போட்டு பார்க்கணும். இப்போ மாமியாருக்கு மேசலைக்கணும். வரக்கூடிய மருமகள் அதே சிம்மம், தனுசு, மிதுனம் அமைஞ்சிட்டாங்க. 10ஆம் பாவம். அதை இப்போ மாமியாருக்கு 10ஆம் பாவம் பார்க்க முடியாது. அப்போ எத்தனாம் பாவம்? 7ஆம் பாவம் மருமகள். அப்போ மாமியார் ஸ்தானத்துக்கு அது 10ஆம் பாவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேச லக்னத்துக்கு 7ஆம் பாவம் மருமகள். மாமியார் ஸ்தானத்துக்கு சொல்லக்கூடிய 10ஆம் ஸ்தானத்துக்கு அது எத்தனை பாவம்? 10ஆம் பாவம். அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கணும், சனி பாவம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுனால் மாமியாருக்கு மருமக ஒத்து போகுமா? நிச்சயம் ஒத்து போகும். என் மருமக கெட்டிக்காரி, அவகிட்ட எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அவள் இப்போ எல்லாத்தையும் சரி பங்காக இப்போ கரெக்டாக பண்ணிக்கிறா அப்படின்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு உங்கள் மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னா நிச்சயம் இருப்பாங்க. இதில் எல்லாரவு கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுக்கும் மாமியாருக்குமே சண்டை சச்சரவுகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் என்று சொல்லப்படுது. ரிஷப லக்னக்காரங்க